யாழில் ஊடகவியலாளர் வீட்டில் வெறியாட்டம், நடு இரவில் அரங்கேறிய கொடூரம். யாழ்ப்பாணத்தில் செயற்பட்டு வரும் ஊடகவியலாளரான தம்பிதுரை பிரதீபனின் வீட்டிற்குள் நள்ளிரவு புகுந்த அடையாளம் தெரியாத கும்பல் தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டில் இருந்த பெறுமதியான உடைமைகளையும் தீயிட்டு எரித்து சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை 12:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளை தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 5 பேர் கொண்ட வன்முறை கும்பலை குறித்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கு வீசி சென்றுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தடயவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தடயங்கள் சேகரித்தனர். அத்துடன் போலீஸ் விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைரேகை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இருவரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் 10 லட்சத்திற்கும் பெறுமதியான பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் வீதியூடாக தப்பிச் சென்ற CCTV காணொலிகள் போலீசாருக்கு கிடைத்துள்ளன. இவற்றை கொண்டு போலீசார் பல கோணங்களிலும் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஊடகவியலாளரின் வீட்டிற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் ஊடகவியலாளருக்கு அச்சத்தினை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே குறித்த விடயம் தொடர்பில் அரச தரப்பினர் உரிய அதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென்று பிரச்சினை தொடர்பில் நேரில் பேசி ஆராயப்பட வேண்டும் என்றும் வன்முறை என்றும் தீர்வாகாது என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண போலீஸ் மா அதிபரின் கீழ் இயங்குகின்ற 4 போலீஸ் குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் போது செய்தி சேகரிப்பதற்கு குறித்த ஊடகவியலாளருக்கு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரால் தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து மேற்கொள்ளப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயற்பாடானது ஆயுத முனைகளால் பேச முடியாததை வாள் முனையிலும் பெட்ரோல் குண்டுகளாலும் பேசி மௌனி செய்யும் அடக்குமுறையின் வெளிப்பாடாகும் என தெரிவித்துள்ள யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் குறித்த சம்பவத்திற்கு வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் வாள்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகள் மூலம் ஊடகவியலாளர் பிரதீபனின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்தும் வீட்டில் இருந்த உடைமைகளை எரித்து நாசப்படுத்திய தரப்பினர் சம்பவ இடத்தில் 3ஆம் பாலினத்தவரின் பேரில் துண்டு பிரசுரத்தை வீசி சென்றுள்ளதன் மூலம் அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கையாகவே பார்க்க முடிகின்றது. குறித்த வன்முறை தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னால் பாரிய சதியொன்று புதைந்துள்ளதை நாம் அவதானிக்கின்றோம். கடந்த 2 மாதங்களாக நாட்டின் ஜனாதிபதியின் வடக்கிற்கான விஜயத்தின் போதான நிகழ்வுகளுக்கு ஊடகவியலாளர் பிரதீபனுக்கு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினரால் தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் தமிழ் ஊடகத்துறையின் மீதான நேரடி மற்றும் மறைமுக தாக்குதல் சம்பவங்கள், படுகொலைகள், உயிர் அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் மற்றும் விசாரணை கெடுபிடிகள் என்பன என்றும் அதே வடிவத்தில் தொடர்ந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான வன்முறை கும்பல்களின் மூலம் ஊடகவியலாளர்களை மௌனிக்க செய்யும் எத்தனிப்பானது மிக மிக ஆபத்தான அணுகுமுறையாகும். தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டு இருப்பும் கேள்விக்குறியாக்கப்பட்டு வரும் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் வெளிக்கொணரும் ஒரே வழிமுறையாக ஊடக பரப்பு இருந்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் நிகழ்ந்துள்ள இத்தாக்குதலானது ஊடக சுதந்திரத்தின் மீதான பாரிய அச்சுறுத்தலாகும். இச்செயற்பாட்டினை தனியே குறித்த ஒரு ஊடகவியலாளருக்கு எதிரான உரிமை மீறலாக கடந்து சென்றுவிட முடியாது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பல்வேறு வடிவங்களில் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வந்த அடக்குமுறையானது புதிய புதிய வடிவங்களில் இன்றும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இவ்வாறு உயிர் பலி எடுப்புகள், காணாமல் போகச் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவாறே தமிழ் ஊடகத்துறை தமிழ் மக்களின் உரிமை குரலாக ஓங்கியொலித்து வருகின்றது. அதனையும் நசுக்கி தமிழர்களது குரலை மௌனிக்க செய்யும் விதமாக ஊடகத்துறை மீதான இவ்வாறான தலையீடுகளை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இதுபோன்ற அடக்குமுறை செயற்பாடுகள் உடனடியாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்துகின்றது.